ஆசீர்வாதமான வருஷமா மாறணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இது இல்லாம நீங்க போகவே கூடாது. இன்னைக்கு ஒரு பொருத்தனை எடுத்துங்க. ஆண்டவரே, என்ன இனி இருக்கிற கொஞ்ச நாள், ஒரு 12-13 நாள் தான் இருக்குது. இந்த 13 நாளில் கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்திட்டே இருக்கிறார். நீ ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு. அப்படி நீங்கள் ஆயத்தப்படுவீர்களானால் கண்டிப்பா நம்புறேன், வருகிற ஆண்டு உங்களுக்கு ரொம்ப வெற்றியாய் ஆசீர்வாதமான ஆண்டாய் கர்த்தர் மாற்ற பண்ணுவார். இன்றைக்கு நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். சோ இன்னைக்கு ஒப்பு கொடுக்கும் போது, இன்றைக்கு ஆயத்தமாகும் போது வருகிற வருஷத்தை நம்ம நல்லா பார்த்துருவோம். ஆமென். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த தேவனுடைய தாசனாகிய மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து கானானுக்கு வழி நடத்திட்டு இருக்கிறார். அப்போ இடையில பெரிய துன்பங்களை அவர் சந்திக்கிறார். இந்த ஜனங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுத்து ஆண்டவரை ரொம்ப கோபப்படுத்துறதுனால ஆண்டவர் ஒரு காலகட்டம் வரும்போது சொல்றாரு, மோசே, இந்த ஜனங்களை நீ கூட்டிட்டு போ, என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். இவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனம், அதனால இவங்க கூட வர்றதற்கு எனக்கு அந்த அளவுக்கு விருப்பம் இல்லை, நான் வர முடியாது அப்படின்னு சொல்லு. அப்போ இந்த மோசே சொல்லுகிறார், ஆண்டவரே, இல்லை, நீர் எங்களோடு கூட வராதே போனால் நாங்க இந்த இடத்தை விட்டு போக முடியாதுப்பா. எங்களை விசேஷமானவர்கள் அப்படின்னு இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே சொல்றாங்க. நாங்க எதனால விசேஷமானவர்கள் அப்படின்னா, நீர் எங்களோடு கூட வருகிறதுனால அல்லவா. நீங்க எங்க கூட வரதுனால தான் நாங்க ஸ்பெஷல். நீங்க எங்க கூட வரல அப்படின்னா நாங்க ஒரு ஸ்பெஷல் கிடையாது.